கவர்மெண்ட்டோட டெரஸ் கார்டன் கிட்ட நான் எப்படி செட் பண்ணேன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். காலையிலே வேலையெல்லாம் ஆரம்பிச்சுட்டேங்க. ஸோ இந்த மாரி போன வீடியோல சொல்லியிருந்தேன்ல. ஸோ உரம் கலந்த மண்ணை எப்படி மக்க வைக்கிறது, என்ன பொருள் தேவைன்னு சொல்லிட்டு. ஸோ இத வந்து நான் கலந்து வச்சுட்டேன். கலந்து வச்சு 10 நாள் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி மாறிடுச்சு. ஸோ உரம், மண்ணு, கோகோ பிட்டு, அதுக்கப்புறம் புளிச்ச மோரு, உயிர் உரம் எல்லாமே கலந்த மண் இது. கலர் பாருங்க எப்படி மாறிடுச்சுன்னு. ஸோ இது கூட இப்போ வந்து இன்னும் சத்துக்கள் தேவை இல்லையா? அதனால இப்போ ஒரு 1/2 மூட்டை அளவுக்கு 2 1/4 மூட்டை அளவுக்கு எடுத்துட்டு, ஸோ 1/2 மூட்டை செம்மண்ண இதோட கலந்து மிக்ஸ் பண்ணி நம்ம செட் பண்ணிற வேண்டியதான். ஒரு மேக்ஸிமம் ஒரு 20 நாள் கூட வைக்கலாம். ஆனா, நான் 10 நாள்லயே கலந்துட்டேன். என்னால தாங்க முடியல. வெயிட் பண்ண முடியல. ஸோ, உங்களுக்கு பார்த்தாலே கலர் டிஃபரன்ஸ் தெரியும். இந்த பக்கம் இருக்கிறது செம்மண், இந்த பக்கம் இருந்தது நல்லா மக்கி போன உரம் மற்றும் மண் கலந்த கலவை. இத நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பார்த்தீங்களா, எவ்ளோ மண் இருக்கு. ஆனா, நான் வந்து ஒரு 12 க்ரோ பேக் வாங்கியிருந்தேன். இந்த கிட்ல 2 கிட்ல வந்துட்டு எனக்கு 1 கிட்டுக்கு 6 வீதம், 2 கிட்டுக்கு 12 கிடைச்சிருந்தது. ஸோ, இவ்ளோ மண்ணையுமே நம்ம போடும்போது, ஒரு 8 க்ரோ பேக் தான் நெறஞ்சிருந்தது எனக்கு. அதுவும் ஃபுல்லாலாம் நெறையல. ஒரு 12x12 பேக் இது இன்ச் சைஸு. ஸோ வந்து இது 3/4 வாசி மட்டும் தான் நெறஞ்சிருந்தது. ஸோ இன்னும் 4 க்ரோ பேக் என்ட்ட அப்படியே இருக்கு. ஸோ அதுக்கு நான் தனியா இனிமே மண் கலவை ரெடி பண்ணணும். இதுல என்னென்ன விதைகள் போட போறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல அப்டேட் பண்றேன். ஸோ இது வந்து ஃப்ரீயா அப்படின்னு கேட்குறீங்க எல்லாரும் கமெண்ட்ல. இது ஃப்ரீயெல்லாம் கிடையாது. மானிய விலையில நமக்கு குடுக்குறாங்க. ஒரு கிட்டோட விலை ரூ. 450. நான் 2 கிட் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த மாசத்தோட டைம் முடிய போகுது. ஸோ வேணும்னா வாங்கிக்கோங்க.